அதை வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு குழம்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கூடவே உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக விடணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னும் சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வேக விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. குழம்புமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.